வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2 ஓட ஸ்டடி பிளான் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைய விட்டு எக்ஸாம் வந்து 27th ஏப்ரல் தான். ஹார்ட்லி 10 டேஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ, இந்த 10 டேஸ ரொம்ப எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயம் வந்து உங்களால சென்டம் வாங்க முடியும். எஸ். இப்ப நம்ம வந்து ஸ்டடி பிளான் என்னன்றத பார்க்கலாம். ஒரு நாளும் என்னென்ன படிக்கணும், என்ன கவர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆம், இன்னைக்கு வந்து விட்டுடுங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க 2 டேஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நைட் வந்து நீங்க கண் விழிச்சு படிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு லீவும் கிடையாது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்க்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த அடுத்த 10 டேஸ் வந்து நீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல ரொம்ப சூப்பரா மார்க் வரும். எஸ். இப்ப நாளைக்கு மார்னிங் அதாவது 18th மார்னிங் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் கெயினோட ப்ரொவிஷன்ஸ் படிங்க. பிகாஸ் கேபிட்டல் கெயின்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் வரும் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியாச்சு. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஃபோர்நூன் செஷன்ல அந்த கேபிட்டல் கெயின்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து படிங்க. எக்ஸம்ஷன்ஸ் உட்பட. ஓகே, எக்ஸம்ஷன்ஸும் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா 10 மார்க்ல எக்ஸம்ஷனோட கேள்வி வரும். ஓகே, 5 மார்க் தான் சிம்பிளா இருக்கும். 10 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸம்ஷனோட வரும். அதனால கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷன்ஸ மார்னிங் படிங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லா இதுவும் முடிச்சிட முடியுமா கேபிட்டல் கெயின் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அது சும்மா ஒரு கோ த்ரூ தான் அந்த ப்ரொவிஷன்ஸா பண்ண போறீங்க. அதனால ஒரு ஃபோர்நூன் செஷன்ன்றது சஃபிஷியன்டா இருக்கும். அதாவது அப் டு 2 o'clock கூட எடுத்துக்கோங்க. அதுல வந்து ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் படிக்க முடியுமோ அதோட ஜிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா வந்து நம்ம மொத்தத்தையும் புக்கு திருப்பி படிக்கிறது கஷ்டம். நோட்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் போடும்பொழுது. ஓகே, அப்ப ஃபோர்நூன்ல ப்ரொவிஷன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் அதுக்கான ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக்ல இருக்க ப்ராப்ளம்ஸே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 19th அன்னைக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் படிங்க. ஓகே, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல அதே மாதிரி மார்னிங் வந்து ப்ரொவிஷன்ஸும் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன்ல ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயும் நிறைய நமக்கு இருக்கு. ஓகே, அதாவது இந்த 5 ஹெட்ல வராதது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். அதனால அதுல எல்லாம் வந்து நமக்கு இந்த டிவிடெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. கேஷுவல் இன்கம், ஓகே, கிஃப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பாருங்க. ஃபேமிலி பென்ஷன், ஓகேவா? ஏன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு டிடக்ஷன் உண்டு இல்லையா? அதையும் வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது படிக்கும்போதே ப்ரொவிஷன்ஸை படிக்கும்போதே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா மதியானம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, எஸ். அப்புறம் 20th பாத்தீங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம். ஓகே, கிளப்பிங் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி வந்து ஒரு 6 கண்டிஷன்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் மைனரோட இன்கம் கொஞ்சம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம்ல அதுக்காக இந்த சாப்டரை விட்டுட வேண்டாம். ஏன்னா 5 மார்க்ல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கிளப்பிங் வந்து கேக்குறாங்க. ஓகே, சின்ன சாப்டர் தானே. இதை வந்து நிறைய பேருக்கு வந்து நடத்தலன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ப்ராப்ளம் வரும். 5 மார்க் கொஸ்டினுக்கு கிளப்பிங் ஆஃப் இன்கம்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதனால இது படிக்கிறதும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் மட்டும் தான், கண்டிஷன் மட்டும் தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இதுல ப்ராப்ளம் போட்டுற முடியும். ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அது ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறதும் சரி அண்ட் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்றதும் சரி ஒரு ஹாஃப் செஷன் போதும் உங்களுக்கு. ஃபோர்நூன்லயே இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால அதுக்கான ப்ராப்ளம்ஸும் வந்து நிறைய நம்ம போட போறது இல்ல. அதுவும் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ இதை மார்னிங்கே இதை முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் என்ன பண்றீங்க அப்படின்னா, நிச்சயம் கேபிட்டல் கெயினும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸும் ஃபுல்லா உங்களால கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஒருவேளை நீங்க கேபிட்டல் கெயின் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ கொஞ்சம் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நான் தரவா முடிச்சிட்டேன் அப்படின்னா கேபிட்டல் கெயினுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதாவது இந்த கிளப்பிங்கோட டேல நம்ம ஆஃப்டர்நூன் செஷனை கேபிட்டல் கெயினுக்கும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக். கேபிட்டல் கெயினா இருக்கட்டும் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா இருக்கட்டும். கிளப்பிங் வந்து நமக்கு ஹாஃப் டேலயே முடிஞ்சிடும். படிச்சும் நீங்க ப்ராப்ளமும் தாராளமா போட்டு பார்க்கலாம். இத மாதிரி ஒரு 10 டேஸ் ஹாலிடே இது வரைக்கும் எந்த எக்ஸாம்க்கும் இன்கம் டாக்ஸ்க்கும் வந்ததில்ல. உங்களுக்கு வந்து ஒரு லக்குன்னே சொல்லலாம். அதனால இன்கம் டாக்ஸ்ல எல்லாருமே அவசியம் பாஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஹாலிடேஸ நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா?
இந்த லாஸ்ட் நாள் 10 நாள் இருக்கு, நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றது கஷ்டம். ஸோ டெய்லி பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் சென்டம்மே தாராளமா எடுக்கலாம். இந்த பிளான் படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, தாராளமா ஒவ்வொருத்தருமே வந்து இன்கம் டாக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும். ஓகே. 21st என்ன பண்றீங்க அப்படின்னா, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஓகே. அதுலயும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ப்ரொவிஷன்ஸ்ன்றது என்னது? உங்களோட தியரிட்டிக்கல் பார்ட் தான் நம்ம ப்ரொவிஷன் சொல்றோம் இல்லையா? அப்ப உங்க தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் உங்களால ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ப்ராப்ளம் போட முடியும். அதனால செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டுக்கு மார்னிங் ஃபுல்லா வந்து நீங்க ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் நீங்க என்ன பண்ணலாம்? ப்ராப்ளம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதோட கண்டிஷனும் பாத்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஈஸியானது தான் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ். ஓகே. இன்டர் ஹெட், இன்ட்ரா ஹெட் அதெல்லாம் தான் இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இதுல வந்து நிறைய அசஸ்மெண்ட் இயர்ல எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் அப்டேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கு. ஓகே. அதனால இந்த அசஸ்மெண்ட் இயருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரொவிஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து புதுசா உங்களுக்கு போட்டிருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வந்து சேஞ்சஸ் வந்து பெருசா இல்ல. ஓகே. சில சேஞ்சஸ் தான் இந்த இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல போட்ட வீடியோக்கும் இப்பத்திக்கும் இருக்கு. அதனால அது வந்து என்னன்றத பார்த்து ப்ரொவிஷன்ஸை மார்னிங் படிச்சு ப்ராப்ளம் ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஆன்சர் எதுவும் சேஞ்ச் ஆகி இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதே தான் வந்து கண்டினியூ ஆகுது. கேபிட்டல் கெயின்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே அந்த சிஐஐ அதாவது காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால ப்ரீவியஸ் இயர் போட்ட ப்ராப்ளம்க்கும் இப்பத்திக்கும் ஆன்சர் வேறதான் இருக்கும். காரணம் சிஐஐ மாறுறதுனால. அதனால அது மட்டும் தான் மாறுமே தவிர மீதி எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சேம் தான். இண்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. அதனால நீங்க ப்ரீவியஸ் இயரோட ரெஃபர் பண்ணலாம். எதுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து புதுசா சொல்லியிருப்பேன். புது வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் 22nd அன்னைக்கு என்ன பண்ணணும்னா டிடக்ஷன்ஸ். ஓகே. டிடக்ஷன்ஸ்ல உங்களுக்கு 80Gல இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பி லிஸ்ட் மாறி இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா பி லிஸ்ட்ல ஒரு 4 ஐட்டம்ஸ் இருந்தது டிடக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. அதனால ஜி மாறி இருக்கு. மத்தபடி எதுவும் மாறல. ஓகே. அதனால நீங்க வந்து ப்ரீவியஸா இருக்க வீடியோஸும் தாராளமா பார்க்கலாம் டிடக்ஷன்ஸ்க்கு. சரியா? எதுவும் டிடக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க வேண்டியது 80C, 80CCC, 80D அண்ட் 80TTA, 80G, 80GG. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 80GGல உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஓகே. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல 80Gல தான் கேட்பாங்க. அண்ட் 10 மார்க்ல பாத்தீங்கன்னா 80GG ஜில கேட்பாங்க. ஓகே. 5 மார்க்ல ஜிஜி அண்ட் 10 மார்க்ல ஜி வந்து கேட்பாங்க. ஜி பாத்தீங்கன்னா கஷ்டம் மாதிரி தெரியும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகே. அதனால 10 மார்க் அதுல நீங்க தாராளமா வாங்கலாம். டிடக்ஷன்ஸோட ப்ரொவிஷன்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ப்ராப்ளமா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. முக்கியமா நான் சொன்னது அதாவது சி, சிசி, சி, டி அப்புறம் வந்து ஜி, ஜிஜி, டிடிஏ இதெல்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா டிடக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல இருந்து தான் ரிப்பீட்டடா வந்து வருது. அண்ட் 80U முக்கியமானது 80U வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். ஓகே. இப்ப ஸ்லாப் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிம் இருக்கு, ஓல்டு ரெஜிம் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் படி தான் போட சொல்லுவாங்க. ஓகே. அப்ப வந்து சீனியர் சிட்டிசனுக்கு, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு, நார்மல் சிட்டிசனுக்கு எல்லாம் என்னன்றதெல்லாம் கரெக்டா ஸ்லாப் ரேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இதுலயும் வந்து ப்ரொவிஷன்ஸ் மார்னிங் படிங்க. இதுலயும் ப்ரொவிஷன்ஸ் நிறைய எல்லாம் கிடையாது. அதனால லிமிட்டடா தான் இருக்கும். அதனால ஈஸி படிக்கிறதும் சரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப இதெல்லாம் படிக்கிறது மூலமா நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லா சாப்டரோட ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிடும். ப்ரொவிஷன்ஸ்னா தியரிட்டிக்கல் பார்ட் தான். அப்ப இதுல இருந்து தியரி நமக்கு கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இதுல உங்களுக்கு முக்கியமா ப்ராப்ளம்ஸ் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். 5 மார்க்லாம் 2 மார்க் தான் பாத்தீங்கன்னா தியரி வரும். அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமாவே 2 மார்க் தியரியை நம்ம தாராளமா எழுதிக்கலாம். ஓகே. அப்புறம் 24th என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்க போறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னும் போது அதுல இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்கறாங்கன்றத பாருங்க. 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத படிச்சுட்டீங்க அப்படின்னாவே தாராளமா போதும் நீங்க தியரிட்டிக்கல் பார்க்கு கொடுக்குற போக்கஸ். ஏன்னா அதுல இருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 2 மார்க்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால
நீங்க இது தவிர்த்து வேற 2 மார்க்ஸ் படிக்கணுமானா நிச்சயம் தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன்ஸ் மூலமாவே நிறைய தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கும். அண்ட் இந்த 2 மார்க்ஸ் படிக்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்க தியரியில. ஏன்னா 5 மார்க்கும் 10 மார்க்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஓகே, 5 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும் 5 மார்க்ல. அண்ட் 10 மார்க்ல 3 ப்ராப்ளம் தாராளமா அட்டன் பண்ணலாம். அதனால 2 மார்க் தியரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து 2 days வந்து இதையே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, தியரிக்கு வந்து 5 மார்க் வேணா கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிகாஸ் நம்மளோட 5th யூனிட் தியரி அப்படின்றதுனால உங்களுக்கு 5 மார்க்கும் அதுல கேட்பாங்க, 10 மார்க்கும் கேட்பாங்க. சோ எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அவ்வளவா போட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 5 மார்க் தியரியும் 10 மார்க் தியரியும் 5th யூனிட்ல இருந்து படிச்சு வச்சுக்கோங்க. மத்த யூனிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் 10 மார்க்ல. ஓகே, கேபிட்டல் கெயினா இருக்கட்டும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா இருக்கட்டும், அப்புறம் டிடக்ஷன், ஓகே, செட் ஆஃப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கேட்டுருவாங்க. 5 மார்க் வந்து ஒரு ஒரு தியரி இல்ல 2 தியரி கண்டிப்பா வரலாம். அண்ட் 10 மார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து ப்ராப்ளம் வரும். 4 சாப்டர்ல இருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துரும். ஒரு சாப்டர் தியரி வரலாம். ஓகே, அதனால 5 மார்க்குக்கு மட்டும் நீங்க தியரி படிச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் வரல அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க தியரி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் 5th யூனிட்ல இருந்து. அதனால 5th யூனிட் தியரியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் போட தெரியாது அப்படின்றவங்க எல்லாம். சரியா? ஆஃப்டர்நூன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒர்க் அவுட் பண்ண என்ன மாதிரி டிஃபரெண்டா கேள்வி வரலாம் அப்படின்றது தெரிய வரும் உங்களுக்கு. சரியா? ஓகே, லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா 26th அன்னைக்கு இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிவிஷன். நம்ம ஏற்கனவே பண்ணது எல்லாத்தையுமே நீங்க திருப்பி பாருங்க. ஓகே, ரொம்ப காம் அண்ட் கூலா பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் அழகா பிளான் பண்ணதுனால லாஸ்ட் டே நமக்கு டென்ஷன் இல்லாம நம்ம வந்து பார்க்கலாம். எப்பொழுதுமே டே பிஃபோர் எக்ஸாம் ரொம்ப டென்ஸ்டா எல்லாரும் பார்ப்போம் இல்லையா? அத மாதிரி இல்லாம இது ரொம்ப வந்து நம்ம கூலா பார்க்கலாம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் எஃபெக்டிவா அப்படின்னும் போது. ஓகே, இதை வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் 100% மார்க் வாங்கலாம். அண்ட் இல்ல எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் கெயின் சாப்டர்ஸ் எல்லாம் மத்த சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.